அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்ருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இன்றைக்கி எப்படி அதுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம நேற்றுக்கு இந்த சண்டே கூட நம்ம சொல்லியிருந்தோம், இந்த பாக்ஸ் பேட்டனுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் டைரெக்ஷன் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு. மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா டவுன் டைரெக்ஷனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த பேட்டனுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது. இந்த லைனை கொஞ்சமாக இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். இதுதான் பர்ஃபெக்டான இடம். கரெக்டாக பாருங்கள், நம்ம பாக்ஸ் பேட்டனுக்கு பக்கத்தில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. நல்லா தெரியுதுங்களா? நாளைக்கு அகைன் இந்த லோ மார்க்கெட் கட் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 21,535 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டு. அந்த லெவலுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா 21,137. சரிங்களா, மார்க்கெட் ட்ரெண்டையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ரீடெஸ்ட்டும் பண்ணிடுச்சு. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழேயும் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில குளோபல் நியூஸஸ்லாம் இருக்குது. அந்த குளோபல் நியூஸஸ்லாம் பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். அப்படி இல்லைனா மார்க்கெட் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் மார்க்கெட் இலிமிட் பண்ணுது. சரிங்களா, இந்த லெவல்ஸை பார்த்துக்கோங்க. நாளைய தினம் இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கி டே ஹை தான் மார்க்கெட்டுக்கு நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த கேப் ஃபில்லிங் கூட மார்க்கெட்டால் இன்றைக்கி பண்ண முடியல. அந்த அளவுக்கு செல்லிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் இருந்திருக்கு. சரிங்களா, ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்திருந்தால் மார்க்கெட் மேலே வந்திருக்கும். ஆல்ரெடி நேற்றே ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் மாரி சொல்லியிருந்தோம். இன்றைக்குமே பார்த்திங்கன்னா 15 மினிட்டில் ஒரு டபுள் டாப் மாரி வச்சு தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, அகைன் மார்க்கெட் நாளைக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி டேலோ தான் நாளைக்கான ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகே, 21,795. அதற்கு கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கும்போது 21,535 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,137 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி டே ஹை, ப்ரீவியஸ் டே ஹை ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். 22,126 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹை தான் மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ். 22,527 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. தென் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கோ அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன். ஓகே, பேங்க் நிஃப்டி ட்ரெண்டை ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. பெருசாக இன்றைக்கி ட்ரேடு கொடுக்காது அப்படிங்கிறதும் தெரியும். ஏன் என்ன ரீசன்னா, இன்றைக்கி ஃபின் நிஃப்டி எக்ஸ்பிரி, அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டியும் அதுக்கு ரியாக்ட் ஆகிட்டு தான் நிற்கும். அதனால் பெருசாக ஃபாலோ ஆகாது, மேலேயும் போகாது அப்படிங்கிறது தான் எதிர்பார்த்தேன். அதே போலவே தான் இருந்துச்சு. சரிங்களா, எந்த சேஞ்சஸுமே நான் பண்ண விரும்பலை பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நேற்றுக்கு ஹை 46,722 அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 47,231 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 47,800 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 46,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டுக்கு அந்த ட்ரெண்ட் ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அதே நேரத்தில் 45,652 அப்படிங்கிற லெவலும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 44,656 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால பெருசாக ட்ரேட் ஆகலை. மார்க்கெட்டை நல்லாவே நிறுத்திட்டாங்க ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ரைட்டர்ஸ் இருந்தாங்க, நல்லாவே நிறுத்திட்டாங்க மார்க்கெட்டை. இன்றைக்கி டே ஹை நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 20,638. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 20,540 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 20,416 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஜோன் தான் சப்போர்ட்டு 20,000. இந்த இடம் ஒரு சின்ன சப்போர்ட்டு 20,238 அப்படிங்கிற லெவல் ஃபின் நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸு இன்றைக்கி டே ஹை, அதுக்கப்புறம் 20,845 ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 21,050 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மிட் கேப்பு நான் நேற்றையே சொல்லியிருந்தேன். மிட் கேப் இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் வந்திருக்கு.
அந்த டபுள் டாப் ஃபார்மேஷன் படி பார்த்தா மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஃபால் ஆகிட்டு அகைன் வந்து இந்த ஏரியாவை வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த எல்லோ கலர் பாக்ஸை பிரேக் பண்ணால் அகைன் ஃபால் ஆகும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பேட்டர்னையும் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபால் ஆகிறதுக்கு தான் ரெடியாக இருக்குது. ஒரு சில குளோபல் நியூஸஸ்லாம் இருக்குது. அந்த நியூஸஸ்லாம் பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் இன்றைக்கெலாம் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏரியாவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். சரிங்களா, இன்றைக்கி வந்து டே ஹை, இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 10,200 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,175 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸை நான் சப்போர்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்த டே லோ வந்து ஒரு சப்போர்ட்டு. ஓகே, இன்றைக்கி வந்த டே லோ 10,179. மார்க்கெட்டு அதை பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா 10,000 அப்படிங்கிற லெவல் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு மிட் கேப்புக்கு. ஓகே, இந்த லெவலில் பார்த்துக்கோங்க. அதை பிரேக் பண்ணால் 9,877. தென் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து டே ஹை 10,200 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 10,343 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதையும் பார்த்துக்கோங்க. மிட் கேப்புக்கான லெவல்ஸு ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது 46,384. நேற்றையே சொல்லியிருந்தேன் 47,000 அப்படிங்கிற லெவல் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஸ்ட்ராங்காக அதில் தான் பில்ட் ஆகிருக்கு. அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 46,500 அப்படிங்கிற லெவல்லையும் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. 46,500க்கு மேலே போகாது எக்ஸ்பிரி, நாளைக்கு எக்ஸ்பிரி அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. 400 கூட ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருப்பாருங்க. ஆனால் புட்டு சைடு எந்த பக்கமே சிக்னிஃபிகண்ட்டாக ஓஐ டேட்டா இல்லை. அதனால் மார்க்கெட் வந்து விழுகும் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த நெஃப்டியோட ஓஐ டேட்டாவை பார்ப்போம். நெஃப்டி 22,000 வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு. ஓகே, 22,000 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் இன்றைக்கி வந்து 21,800 சப்போர்ட் ஆகிருக்கு. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் 800 சின்ன சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத. ஆனால் பெருசாக வந்து புட் சைடு வந்து பெரிய சப்போர்ட் எங்கேயுமே கிடையாது. 22,000ங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும்தான் மார்க்கெட் எடுத்திருக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது 900 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 21,800 சப்போர்ட் சின்ன சப்போர்ட் தான் இருக்குது. மார்க்கெட் அதை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நல்லாவே ஒரு ஃபால் வரும் அப்படிங்கிறதான் இன்டிமேட் பண்ணுது. ஓவராலாக கால் சைடு தான் வந்து ஓஐ டேட்டா இருக்குது, புட்டு சைடு வந்து பெருசாக இல்லை. சரிங்களா, இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. லெவல்ஸ் எல்லாத்தையுமே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதற்கு தகுந்தாற் போல் ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ஓவராலாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, இன்னும் அப் ட்ரெண்டுக்கு மாறலை. சரிங்களா, மார்க்கெட் வந்து இன்னுமே ஃபால் ஆகும் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இதே போல் நீங்கள் மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் பேர்லேயே நிறைய ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது, எதுலேயும் ஜாயின் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி மட்டுமே ஜாயின் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.